எல்ஐசி முகவர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபு, வளர்ச்சி அதிகாரி. இந்த பயிற்சி காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஐசி மணி பேக் பாலிசி. ஸோ இந்த மணி பேக் பாலிசியோட சிறப்பு அம்சம் என்ன, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மணி பேக் பாலிசியில் நமக்கு 2 விதமான பாலிசி இருக்குது. பிளான் நம்பர் 720, பிளான் நம்பர் 721. ஃபஸ்ட் நம்ம பிளான் நம்பர் 720 பார்ப்போம். நம்பர் 720ல் என்ன பேசிக் கண்டிஷன்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் எ நான் லிங்க்டு பாலிசி, அதாவது பங்கு சந்தை சாராத திட்டம் வித் ப்ராஃபிட், அதாவது வர்ற போனஸை பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. டேர்ம் வந்து 20 வருஷம் இருக்குது. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 15 வருஷம் கட்டினா போதும், கடைசி 5 வருஷம் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. பேமெண்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி. மந்த்லிங்கிறது இசிஎஸ் மூலமாக அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகும். அதே மாதிரி சேலரி சேவிங் ஸ்கீம்லேயும் இருக்குது மந்த்லி மோடில். அடுத்தது இந்த பாலிசியில் மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 லட்ச ரூபாயிலேருந்து கொடுக்கலாம். மேக்ஸிமம் நோ லிமிட்டு, எவ்வளோ குரோர்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அவங்கவுங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி. அதுமாதிரி ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம், ஏடிடிபி ரைடர் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஏடிடிபி ரைடர் கொடுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பாலிசிகள் எல்லாமே சம் அஷ்யூர்டுக்கு ஈக்குவலாக டெத்து நடக்கும்போது சம் அஷ்யூர்டு தான் கொடுப்பாங்க. இந்த பிளானில் 125% கொடுப்பாங்க. அதாவது சம் அஷ்யூர்டு இப்போ 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 12,50,000 டெத்து பெனிஃபிட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்க. ப்ளஸ் போனஸ் அது தனியாக கிடைக்கும். லோன் அண்ட் சரண்டர் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 1 இயர் நம்ம லோனும் எடுத்துக்கலாம், சரண்டரும் பண்ணிக்கலாம். பாலிசி வந்து எனி டைம் ஆஃப்டர் 1 இயர் பாலிசி வந்து நம்ம எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணிக்கலாம். லோன் எவ்வளோ கிடைக்கும், சரண்டர் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சார்ட்டில் கொட்டேஷன் போடும்போது சார்ட்டில். தென் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டு. டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் கட்டுற ப்ரீமியத்தில் 80C பெனிஃபிட் படி அவங்க டேக்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். தென் வந்து மெச்சூரிட்டியில் வாங்குகிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஸ் பர் 10(10D) அப்படிங்கிறது படி பார்த்திங்கன்னா நான் டேக்ஸபிள். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு. இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் மெயினாக வந்து யங் ஏஜ் உள்ள பீப்புளுக்கு சொல்லலாம். வர்ற அமௌண்ட்டு 10(10D) வந்து நான் டேக்ஸபிள் அப்படிங்கிறனால அது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஸோ அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். 720ல் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 13 சொன்னேன் இல்லையா, ஸோ மினிமம் ஏஜ்லேயே கொடுத்துருக்கேன். 13 வயசில் என்ட்ரி ஆகிற ஒருத்தருக்கு மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 லட்ச ரூபா வேல்யூலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ 13 வயசில் என்ட்ரி ஆகுறாங்க. அவங்களுடைய ப்ரீமியம் பேயிங் இயர்ஸ் வந்து 15 வருஷம். 28 வயசு வரைக்கும் ப்ரீமியம் கட்டுவாங்க. 33 வயசில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ 5 வருஷம் ப்ரீமியம் கட்டி முடித்ததுக்கப்புறம் 5வது வருடம் சம் அஷ்யூர்ட் வேல்யூவில் 20% நமக்கு வந்து கிடைக்கும், அதாவது 40,000 ரூபா. ப்ளஸ் வந்து 10வது வருஷம் ப்ரீமியம் கட்டி முடித்த உடனே 40,000 ரூபா அதே அமௌண்ட் கிடைக்கும். 15வது வருஷம் ப்ரீமியம் கட்டி முடிக்கும்போது 40,000 ரூபா கிடைக்கும். ஸோ அதாவது 5, 10, 15 3 தடவையாக நமக்கு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் முடியும் போது 40,000 கிடைக்கும். ஸோ 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் ப்ரீமியம் எதுவும் கட்ட தேவையில்லை. ஸோ 20வது வருஷம் மெச்சூரிட்டி கிடைக்கும். மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் இருக்கிற சம் அஷ்யூர்ட், அதாவது சம் அஷ்யூர்ட் வேல்யூ நமக்கு 2 லட்சம் இல்லையா, ஸோ இதில் 20% மூணு தடவை வாங்கிட்டோம். ஸோ 60% முன்னாடியே வாங்கிட்டோம். பேலன்ஸ் உள்ள 40% வந்து 80,000 ரூபா. ப்ளஸ் வந்து இந்த 20 வருஷத்துக்கான டோட்டல் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,52,000 ரூபா. ப்ளஸ் ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் அப்படிங்கிறது ஒரு 8,000 ரூபா. இது வந்து ஒரே ஒரு முறை மட்டும் கொடுக்கக்கூடியது. ஸோ 8,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து 2,40,000 ரூபா இந்த 20வது வருஷம் மட்டும் தனியாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ நடுவில் வாங்கின 40,000 3 தடவை வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து மொத்தமாக நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் 3,60,000 ரூபா நமக்கு கிடைக்கும். நம்ம ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கிறது 2,37,000 ரூபா பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்படி கோடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலே கிளையண்ட்டுக்கு நல்லா புரியும். ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணி பாலிசி எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் அழகாக இப்படி போட்டு அப்புறம் காமிங்க, அப்படின்னா தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த பிளானுக்கு ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி ப்ரீமியம் 1,346, குவார்ட்டர்லி ப்ரீமியம் 4,334, ஆஃப் இயர்லி ப்ரீமியம் 7,994, இயர்லி ப்ரீமியம் 15,827. பொதுவாகவே இயர்லி ப்ரீமியத்துக்கு 2% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளைண்ட்டை சொல்லும்போது இயர்லி ப்ரீமியமாக கொடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா மந்த்லி தான் போகிறாங்கன்னா மந்த்லி ப்ரீமியம் வாங்கிக்கிங்க, அதுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் கிடையாது. இயர்லி ப்ரீமியத்துக்கு மட்டும் 2% டிஸ்கவுண்ட் இருக்கும், ஆஃப் இயர்லி ப்ரீமியத்துக்கு 1% டிஸ்கவுண்ட் இருக்கும். அடுத்தது டெத் பெனிஃபிட் பற்றி பார்ப்போம். இந்த பாலிசியில் ஒருவேளை ப்ரீமியம் கட்டிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது இறப்பு நடந்தால் 125% சம் அஷ்யூர்டு கிடைக்கும். அதாவது 2 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம்.
ஸோ 2,50,000 ப்ளஸ் போனஸும் கிடைக்கும். ஒருவேளை ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தது அப்படின்னா ரைடர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதன் மூலமாக 2 லட்சம் தனியாக கிடைக்கும். இது வந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கிடையாது. அவங்க அடல்ட் ஆனதுக்கப்புறம் 18 வயசு ஆனதுக்கப்புறம் தனியாக அது ப்ரீமியம் கட்டி ஒரு ஃபார்ம் கொடுத்து நம்ம அந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும். இப்போ எல்ஐசி சைட்லேருந்து அவங்களுக்கு இன்டிமேஷனும் தனியாக போகும், ஃபார்ம் அனுப்புவாங்க அவங்க அட்ரஸ்க்கு. ஸோ அதை வச்சும் பண்ணிக்கலாம். இந்த டெத் பெனிஃபிட்டில் இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மணி பேக் நம்ம வாங்கியிருக்கோம், 5 வருஷம் 10 வருஷம் 2 மணி பேக் வாங்கியாச்சு, அல்லது 3 மணி பேக் கூட வாங்கியாச்சு. ரிஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் நடக்குது. ஒருவேளை 12வது வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்போது சம் அஷ்யூர்ட் இந்த வேல்யூ இல்லாமல் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க டெத் பெனிஃபிட் சொன்னோம் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாங்கின அமௌண்ட்டை கழிக்க மாட்டாங்க. இந்த 40,000 வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டை கழிக்காமல் முழு சம் அஷ்யூர்டுமே கொடுப்பாங்க. 2,50,000 அல்லது ஆக்சிடென்ட் பெனிஃபிட் என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுப்பாங்க. இந்த வாங்கின அமௌண்ட்டை கழிக்க மாட்டாங்க. ஸோ இது இந்த 120% என்ன சொல்கிறோமோ அது வந்துடும். ஸோ அது ஒரு முக்கிய அம்சம் அது. ஸோ அதை நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லணும். அடுத்ததாக பிளான் நம்பர் 721 பார்ப்போம். இந்த பிளான் நம்பர் 721 மொத்தம் வருஷம் 25 வருஷம் பிளானு. 20 வருஷம் மட்டும் ப்ரீமியம் கட்டினா போதும். கடைசி 5 வருஷம் ப்ரீமியம் எதுவும் கட்ட தேவையில்லை. ஸோ இதில் நம்ம பிளான் நம்பர் 720 பார்த்தோம், 20 இயர் மணி பேக் பாலிசி. இதுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஏஜில் வந்து 13 வருஷத்துலேருந்து 45 வயசு வரைக்கும் தான் இதில் என்ட்ரி ஆக முடியும். அதில் வந்து 50 வயசு வரைக்கும் நம்ம என்ட்ரி ஆகலாம். அது ஒரு வித்தியாசம் தான் இதில். மற்றபடி எல்லாமே சேம் அப்ளிகபிள் அப்படியே ஆகிடும். தென் இதுலேயும் நம்ம எக்ஸாம்பிள் வந்து 13 வயசில் இப்போ எடுத்துக்கலாம். 13 வயசில் 2 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டில் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 1,039 ரூபா மந்த்லி ப்ரீமியம். இயர்லி ப்ரீமியம் 12,221 ரூபா வரும். ஸோ இதில் வழக்கம் போல் 5 வருஷம் ப்ரீமியம் கட்டி முடித்ததுக்கப்புறம் சம் அஷ்யூர்டு வேல்யூவில் 15%, அது 2 லட்சத்தில் 15% 30,000. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 5வது வருஷம் 30,000, 10வது வருஷம் 30,000, 15வது வருஷம் 30,000, 20வது வருஷம் 30,000, இந்த மாதிரி 4 தடவை வாங்கிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் மெச்சூரிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 தடவை 15% வாங்கியிருக்கோம் இல்லையா, அது 60% போக மீதி பேலன்ஸ் உள்ள 40% மெச்சூரிட்டியில் 80,000 ரூபா இருக்குது. அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் போனஸ் வந்து 2,05,000 கொடுக்குறாங்க இந்த பாலிசிக்கு. அதாவது மொத்தம் 25 வருஷத்துக்கும் சேர்த்து ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா 45,000 தனியாக கொடுக்குறாங்க. இது ஒன்லி ஒன்ஸ் கொடுக்குறது. மொத்தமாக வந்து இந்த 25வது வருஷத்தில் 3,30,000 ரூபா நம்ம தனியாக வாங்குகிறோம். ஆல்ரெடி வாங்கியிருக்க அமௌண்ட்டு இந்த 3,30,000 எல்லாம் சேர்த்து நமக்கு மொத்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 4,50,000 ரூபா நமக்கு டோட்டல் பெனிஃபிட் இந்த பாலிசி மூலமாக கிடைக்குது. இதுக்கு நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 2,44,420 ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கும் கிடைக்கிற அமௌண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 25 இயர்ஸ் பிளான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.